ஹாய் நண்பா, இன்னைக்கு டுட்டோரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணி லைக் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எப்படி இருக்குமோ அது போல் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கைன்மாஸ்டரில் எடிட் பண்ணுறதுனால ஸோ ஆஸ் யூஷுவல் கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 1:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டு அதை ஃபுல்லாக உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் வேணுமோ அத்தனை செகண்ட்ஸ் ஏற்ற மாதிரி ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணி விட்டதுக்கப்புறம் லேயர் போங்க. லேயர் போயிட்டு மீடியாவுக்கு போங்க. மீடியாவுக்கு போயிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் பிக்சர் வச்சுருக்கீங்களோ அந்த பிக்சருக்கு போய் இம்போர்ட் பண்ணுங்கள். இந்த பிக்சர் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இது ஃபுல் ஸ்க்ரீன் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி இழுத்து வச்சுட்டு அடுத்தது மறுபடியும் அது ஃபுல்லாக 30 செகண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. லேயருக்கு போங்க, மீடியாவுக்கு போங்க, மறுபடியும் அந்த ஃபோல்டருக்கு போயிட்டு அடுத்தது சென்டரில் என்ன பிக்சர் வைக்கிறோமோ அந்த பிக்சரை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த பிக்சர் வச்சுக்கினாலும் சரி, நான் இந்த பிக்சரை யூஸ் பண்ணிக்கிறேன். இதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி அந்த பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுருங்க. அது அடுத்தது அதே மாதிரி உங்கள் வீடியோ எத்தனை செகண்ட்ஸோ அத்தனை செகண்ட்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது மறுபடியும் போயிட்டு ஒரு பிளாக் ஸ்க்ரீன் ஆட் பண்ண போகிறோம். பிளாக் ஸ்க்ரீனும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிளாக் ஸ்க்ரீன் ஆட் பண்ண போகிறோம். பிளாக் ஸ்க்ரீன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா அது கரெக்டாக அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி ட்ராக் பண்ணி கரெக்டாக அதை அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, கரெக்டாக கொஞ்சம் கிளியராக பண்ணுங்கள். அடுத்தது இதை பிளெண்ட் பண்ண போகிறோம். பிளெண்டில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா அது அந்த பிளாக் ஸ்க்ரீன் போயிட்டு அந்த பிக்சர்ஸ் மட்டும் தேவையானது மட்டும் வரும். அடுத்தது மறுபடியும் மீடியாவுக்கு போய் இன்னொரு பிளாக் ஸ்க்ரீன் ஆட் பண்ண போகிறோம். இந்த பிளாக் ஸ்க்ரீன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்னோஃபால் மாதிரி இந்த பிளாக் ஸ்க்ரீனோட எஃபெக்ட் இருக்கும். இதை கிராப் பண்ணுங்க. இது கரெக்டாக அந்த ஸ்கொயர் சைஸ் இல்லாததுனால இதை கரெக்டாக கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. கிராப் பண்ணி அதே மாதிரி அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அலைன் பண்ணி வச்சதுக்கப்புறம் பிளெண்டில் போயிட்டு இதையும் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ இருக்கிறதுல இதுதான் கொஞ்சம் இக்கட்டான விஷயம் அப்படின்னா இந்த 2 ஸ்டெப்ஸ் தான். இது அந்த ரொம்ப சின்ன பார்ட்டிகல்ஸ் மாதிரி செட் பண்ணணும் ஃபோட்டோவையும். அடுத்தது நேம் வரும். இந்த ஃபோட்டோவை கரெக்டாக அந்த சைஸ் பார்த்துட்டு கிராப் போயிட்டு மாஸ்க் போங்க. மாஸ்க் போயிட்டு ஷேப்பில் போயிட்டு சர்க்கிள் ஷேப் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ கரெக்டாக ஜூம் அவுட் ரொம்ப சின்னஸ் பண்ணி அந்த சர்க்கிள் எடுத்துகிட்டு போய் வைங்க. அந்த எல்லோ டாட் இருக்குல்ல, அந்த சர்க்கிளில் நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் மாதிரி. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அடுத்தது டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுக்கான நேம் நான் என்னோடய சேனல் நேம் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நேம் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதையும் கரெக்டாக அலைன் பண்ணுங்கள். ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. என்ன இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அப்புறம் இந்த நேம் எல்லாமே கடைசி வரைக்கும் வரணுன்றதுனால ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணி விட்டுக்கிறோம் எல்லாத்தையும். 30 செகண்ட்ஸ்னால் 30 செகண்ட்ஸ், 50 செகண்ட்ஸ்னால் 50 செகண்ட்ஸ் அப்படி. ஃபாண்ட்டையும் கலரையும் மாற்ற போகிறோம். கலர் பிளாக்கில் வச்சுக்கலாம். ஃபாண்ட் அந்த ஏஏன்னு பார்த்தீங்களா, அதுக்கு போயிட்டு லாட்டின் போங்க. லாட்டின் போயிட்டு லிண்டன் ஹில் அப்படின்ற ஃபாண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தா கொஞ்சம் அந்த இன்ஸ்டாகிராம் ஃபீல் வருது, ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இதையும் கரெக்டாக அந்த ஃபோட்டோ அந்த ப்ரொஃபைல் பிக்சர் ஃபோட்டோ இருக்குங்களே அதுக்கு பக்கத்தில் ட்ராக் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க.
இந்த ப்ரொஃபைல் பிக்சரும் இந்த நேமும் தான் ரொம்ப சின்னஸ் பண்ணி வைக்கணுன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை வந்து கரெக்டாக பார்த்து அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த வீடியோக்கான சாங் வந்து செட் பண்ணுறோம். சாங்கை செட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஓவர், அவ்வளோதான். இப்போ வீடியோ வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். இந்த ஃபுல் வீடியோ வேணும்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.